விஜய் மக்கள் இயக்கத்தை நாங்கள் கலைச்சி அரசியல் அமைப்பாக மாற்றிட்டோம்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா பாருங்க. இன்னமும் மக்கள் இயக்கம் தனியாக இயங்கிட்டு இருக்கு. அப்போ இவங்க யார்? தொண்டர்கள் யார்? ஒரு 4 பேரை ஸ்போக்ஸ் பர்சன் போட்டிருக்காங்க. அதில் ராம்குமாருங்கிறவர் மிக கேவலமாக ஒரு பெண் பத்திரிகையாளர்களை திட்டி படு சிக்கலுக்கு ஆளானவர். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பயந்து போய் உட்காந்துருக்காங்க. எத்தனை சதவீதம் நம்மகிட்டேருந்து அவர்கிட்ட போவாங்க, அவருடைய செல்வாக்கு நம்ம வாக்கை எவ்வளவு சதவீதம் பாதிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க அநேகமாக எல்லா கட்சியுமே. இன்றைக்கி இந்த கட்சி கொடி என்னன்னு தெரியாது, அது எந்த நிறத்தை நாம் எங்கே பயன்படுத்துறதுன்னு தெரியல, எல்லாமே ஒரு மாதிரி குழப்ப நிலையில் இருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கத்தை கலைச்சிட்டாங்களான்னு தெரியல. இன்றைக்கி ஒரு கவுன்சிலர் வருஷத்துக்கு 400 கோடி சம்பாதிக்கிறார் இல்லையா? அப்போ ஒரு முதலமைச்சர்னா எத்தனை 1000 கோடி சம்பாதிக்கணும். அப்போ அதை நோக்கி தான் அவர் பயணம். இன்னும் பெருசாக முழுக்க நான் மக்களுக்காக சேவை செய்கிறேன்லாம் யாருமே இனிமேல்லாம் வரமாட்டாங்க. சக போட்டியாளர் விஜய் அவர் இதை தாண்டி இன்னொரு ப்ரமோஷன் அவருக்கு கிடைக்குதுங்கும் போது அதை மனதார வரவேற்கிற எண்ணம்லாம் நிச்சயமாக அஜித்துக்கு கிடையாது. அதை நான் வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு சினிமா பத்திரிகையாளர் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சினிமா பற்றி பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார், தமிழக வெற்றி கழகம். ஸோ அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பக்கம் இருந்து அவர் எம்ஜிஆர் விஜயகாந்த் மாதிரி வருவார்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இருந்து அவர் சிவாஜி கணேசன், டி ராஜேந்திரன், கார்த்திக் அவர்களை மாதிரி, சரத்குமார் மாதிரி போயிடுவாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, நான் அவ்வளோ சுமாரெல்லாம் நினைக்கலண்ணா. நிச்சயமாக அவர் பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. அது எலெக்ஷனில் ஒரு பெரிய வேலையை செய்யும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் அவர் அதை நோக்கி தன் பயணத்தை முன்னெடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பட் அதை அவர் செய்ய தவறுகிறாருங்கிறது தான் நான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் பல சேனலில். அவரை யார் வழி நடத்துகிறாங்க, அவர் சரியாக கைட் பண்ணுறாங்களா, அல்லது அவர் இதெல்லாம் சரியாக நடக்குதாங்கிறதெல்லாம் செக் பண்ணுறாரான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இப்போ விஜய் மக்கள் இயக்கம் இருக்குது, இது அரசியல் அமைப்பாக மாறிடுச்சு. விஜய் மக்கள் இயக்கத்தை நாங்கள் கலைச்சி அரசியல் அமைப்பாக மாற்றிட்டோம்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா பாருங்கள். இன்னமும் மக்கள் இயக்கம் தனியாக இயங்கிட்டு இருக்கு. அப்போ இவங்க யார்? தொண்டர்கள் யார்? ரசிகர்கள் தானே உங்களுக்கு தொண்டர்கள். அப்போ இதை எதுக்கு இயக்கிட்டு இருக்கீங்க? நேற்று ஏதோ சில இடங்களில் கொடியேற்ற போய் அங்கே பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாக இருக்குது. கொடியேன்னு அறிமுகப்படுத்தலை. நீ எந்த கொடியை ஏற்ற போகிற? போய் விஜய் மக்கள் இயக்கம் கொடியை தானே ஏற்ற போகிற. அப்போது எவ்வளோ பெரிய குழப்பம் பாருங்கள். ஒரு பிகினிங்லேயே இதை நம்ம சரி பண்ணணும்னு தெரியாமல் ஒரு கட்சியை அறிவிக்கிறாருன்னா இவர் எப்படி லாங் ட்ராவல் போவார்? பல விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு 4 பேரை ஸ்போக்ஸ் பர்சன் போட்டிருக்காங்க. அதில் ராம்குமாருங்கிறவர் மிக கேவலமாக ஒரு பெண் பத்திரிகையாளர்களை திட்டி படு சிக்கலுக்கு ஆளானவர். ஆமாம், நீங்கள் அவரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அங்கே கொண்டு வைக்கிறீங்க. அப்போ உங்கள் கட்சி மீது என்ன மரியாதை வரும்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பல பேர் ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தரை கொண்டு வருவாங்க. குறைந்தபட்சம் அவர் ஒரு லாயராக இருப்பார், ஒரு மருத்துவராக இருப்பார், ஏதோ ஒரு சொசைட்டியில் ஒரு முக்கியமான நபராக இருப்பார். ஒரு பொண்ணை ஆபாசமாக திட்டினவரை கொண்டு உட்கார வச்சு இவர் தான் எங்கள் ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லும் பொழுதே நீங்கள் என்ன தரத்தில் அரசியலுக்கு வரீங்கிறது தெரியுது. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களை இவங்க சரி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ விஜய் ஒரு 5 பேர் இவங்க தாங்க சேனலில் உட்காந்து பேசுவாங்கன்னு அறிமுகப்படுத்தும் போதே ஒருத்தர் வழக்கறிஞர், ஒருத்தர் மருத்துவர், ஒருத்தர் என்ஜினியர், ஒருத்தர் மாணவர், ஒருத்தர் பெண். இதில் எங்கேயாவது பெண் இருக்காங்களா? பார்த்தீங்களா? இந்த அமைப்பில் நீங்கள் பார்லிமெண்ட்டில் 33% வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது நடக்க மாட்டேங்குது. இப்போ நாம் தமிழரை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் முதல் அறிவிப்பே ஒரு பெண் வேட்பாளராக தான் இருக்கும். பெண்ணுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். அப்போது ஒரு அட்ராக்ஷன் தானே. அடடா, விஜய் கட்சியிலேருந்து அறிவித்ததே எடுத்தோடனே ஒரு பெண் அறிவிக்கிறாங்களே அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஏதோ ஒன்று அப்படியே யாரோ ஒருத்தர் சொல்லி யாரோ ஒருத்தர் கையெழுத்து போட்டு யாரோ ஒருத்தர் உட்காந்து பேசுகிறாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ பெரிய கூட்டம் உங்கள் பின்னாடி நிற்கிதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இன்றைக்கி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பயந்து போய் உட்காந்துருக்காங்க. எத்தனை சதவீதம் நம்மகிட்டேருந்து அவர்கிட்ட போவாங்க, அவருடைய செல்வாக்கு நம்ம வாக்கை எவ்வளவு சதவீதம் பாதிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க அநேகமாக எல்லா கட்சியுமே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு நபர் நீங்கள், அப்படி ஒரு சலசலப்பை உருவாக்கணும் ஒரு சிங்கம் நீங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தப்பாக இருக்க. ஓப்பனிங்கே டக்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் எப்படி 100 ரன் அடிக்கிறது? அதுதான் நமக்கு
ஓகே சார். ஒரு பக்கம் இந்த மாதிரி விமர்சனங்கள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவருடைய செல்வாக்கும், அவரோட திட்டமிடுதலும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர் 2024ல நான் போட்டியிடல, எந்த கட்சி சார்புல இல்ல அப்படின்றத ஒரு அறிக்கையாவே குடுத்துட்டாரு. அப்படிங்கும்போது ஒரு குழப்பம் இல்லாத ஒரு மனநிலையில அவர் 2026 வந்து நோக்கத்தோட தான் எங்க வராரு. குழப்பம் இல்லைங்கிறீங்க? இதுதான் பெரிய குழப்பம். நீங்க 2024 பார்லிமென்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்க கட்சிய அறிவிச்சிருந்தீங்கன்னா, ஒரு குழப்பமும் கிடையாது. இப்போ நீங்க உங்க பின்னாடி 1,00,00,000 பேர் இருக்காங்க. இந்த 1,00,00,000 பேரையும் என்னவா வழி நடத்த போறீங்க? இந்த தேர்தல்ல ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவீங்களா? அப்போ ஓட்டு போடு, உனக்கு புடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுன்னா, நீ கட்சி ஆரம்பிச்சதுக்கே பிரயோஜனம் இல்லாம போயிருமே. அவன் புடிச்ச கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கிறான்னா, உங்க கட்சியின் நிலைமை என்ன? அப்போ உங்க கொள்கைக்கு முரணா வேற ஒரு வேலை தானே உங்கள நம்புனவர் செய்றாரு. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணி 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கட்சி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு கொடியை, ஒரு கட்சியை அதை நீங்கள் அறிவிச்சிருந்தீங்கன்னா சிறப்பாக இருந்திருக்கும். இன்றைக்கி இந்த கட்சி கொடி என்னன்னு தெரியாது, அது எந்த நிறத்தை நாம் எங்கே பயன்படுத்துறதுன்னு தெரியல. எல்லாமே ஒரு மாதிரி குழப்ப நிலையில் இருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கத்தை கலைச்சிட்டாங்களான்னு தெரியல. ஸோ இப்படி பல குழப்பங்கள் போயிட்டுருக்கு. நீங்கள் தெளிவாக இருக்காருங்கிறீங்க, அதுதான் எனக்கு ரொம்ப நான் சொல்லுங்க சார், ரசிகர்கள் பேசிக்கிறாங்கல்ல சார். ரசிகர்கள் எப்போவுமே அப்படி தான் சொல்லுவாங்க. விஜய் தப்பு பண்ணால் கூட அடடா பிரமாதமாக தப்பு பண்ணாரம்பாங்க. அதனால் அதை நம்ம பொறுத்துக்க முடியாது இல்லை. ஓகே சார். இப்போ 2026ல் அறிவிக்காம முன்னரே, இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரே அறிவிச்சதுக்கு பின்னணியில் பிஜேபி இருக்கிறதாவும் பேசிக்கிறாங்க. ஏன்னா அவசர அவசரமாக இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் சொல்லும்போது, இப்போ அந்த ரசிகர்கள் குழப்ப நிலையில் இருப்பாங்க, அந்த இதை பிஜேபி பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இது பிஜேபிக்கு என்ன சாதகத்தை ஏற்படுத்தும்? பிஜேபிக்கே தெரியும் நம்ம இந்த தேர்தலில் விலக மாட்டோங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்க தவிர அது ஓட்டாக மாறுமான்னு தெரியல. அதனால் விஜய் வர்றதே அவங்களுக்கு பேசாமல் பின்னடைவாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் அதை தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளருதுன்னுலாம் சொல்கிறாங்க. வளரும்போதே இந்த கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு இன்னும் 40 வருஷம் ஆகும். ஏதோ ரெடியாக ஒருத்தர் இன்ஸ்டன்ட் ரெடியாக மாதிரி ரெடியாக இருக்கார், நம்ம அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட, யோசிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேக் ஃபயரெல்லாம் மாறும். அதனால் பிஜேபி சப்போர்ட்டா இல்லையாங்கிறதெல்லாம் எதிர்காலத்தில் அவருடைய செயல்பாடுகளை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ரொம்ப ஆரம்பத்திலே அப்படிலாம் நம்ம சொல்வதற்கு இல்லை. ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவருக்கு அரசியல் கனவுங்கிறது இன்றைக்கி நேற்று வரல, நீண்ட காலமாக இருக்குது. ஒருத்தரை திடீர்னு தூண்டி விட்டு கொண்டு வந்து நீங்கள் நில்லுங்க, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்கன்னு சொல்லும்பொழுது தான் இதுக்கு பின்னணியில் யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு நம்மளால் நம்ப முடியும், யோசிக்க முடியும். பட் இவர் நீண்ட காலமாக இவர் எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. அவர் இப்போ ரைட் சாய்ஸ் என்ன பார்க்குறாருன்னா, இங்கே திமுகவில் வந்து அவர் முதல்வருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுப்பை உதயநிதிட்ட ஒப்படைச்சிட்டு ஓய்வு எடுப்பார் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த பக்கம் அதிமுக கொஞ்சம் கலகலத்து போய் இருக்குது. எடப்பாடி தலைமையில் கொஞ்சம் அப்படி இப்படி கட்டுக்கோப்பாக வச்சுருந்தா கூட இன்னொரு பக்கம் அது சிதறினது தான். ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இதுதான் ரைட் டைம்னு அவர் நினைக்கிறார். அதனால் அவர் உள்ளே வந்திருக்கலாம். பட் அவருக்கு பின்னாடி நிச்சயமாக ஏதோ ஒரு தேசிய கட்சி இருக்கணும். இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மாநில கட்சியை ரன் பண்ண முடியாது. ரன் பண்ணுறதுன்னா சும்மா லெட்டர் பேர்டு கட்சியாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். நாம் ஆட்சிக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய உதவி நிச்சயமாக உங்களுக்கு தேவை. ஸோ அதனால் ஏதோ ஒரு கட்சியை ஒரு ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பட் அது என்னங்கிறது இப்போவே நம்ம சொல்வதற்கு இல்லை. விஜய் அவர்களோட அரசியல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் இருக்கிறாரு அப்படின்றது பல வருடங்களாகவே ஒரு வதந்தியாக இருந்தது. ஆனால் இப்போ வரைக்குமே வெளில தெரியல யார் அவரை இயக்கி கொண்டுட்டு இருக்காங்க சார். அதான் இப்போ ஜான் அலெக்சாண்டர்னு ஒருத்தர், அவர் தான் வந்து அன்புமணிக்கெல்லாம் பிளான் பண்ணி கொடுத்தவர். அப்புறம் இந்த குத்து ரம்மியெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு அங்கே கர்நாடகாவில் போய் பண்ணார். பட் அங்கெல்லாம் பெரிய கான்ட்ரவர்சி அவர் மேலே, பெருசாக அவர் பண்ணலை, சரியாக பண்ணலை அப்படின்னு அந்த இவங்க குத்து ரம்மியாவே பேட்டியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த பக்கம் வந்து அன்புமணியை சிறப்பாக ப்ரமோட் பண்ணதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. நம்ம அதை அலட்சியமாக சொல்லிட முடியாது. ஏன்னா பாமகவனுடைய தேர்தல் ஸ்டைலுங்கிறது எப்போவுமே வேறையாக இருக்கும், அது ஒரு அதிரடியாக இருக்கும். ஆனால் அதை வந்து ஒரு ஹைஃபையாக மாற்றி ஒரு ஏதோ அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷன் மாதிரி அந்த ஸ்டேஜை உருவாக்கி அதில் அன்புமணி அப்படியே கோட் சூட்டோடு நிற்க வச்சு அந்த காலர் மைக்கெல்லாம் கொடுத்து பேச வச்சு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே அவர் வைத்த திட்டங்கள் அது நடக்கலை, நடத்த முடியுங்கிறதெல்லாம் தாண்டி எல்லாரையும் கவனிக்க வச்சதில்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இந்த அமைப்பு, இந்த நிறுவனம் கொஞ்சம் சிறப்பாக தான் பண்ணியிருக்கு. அப்போ ஏற்கனவே பெரும் செல்வாக்கோடு இருக்கிற ஒரு விஜயோட இந்த நிறுவனம் சேர்ந்து சில விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு அட்ராக்ஷனான ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது என்னன்னு தெரியல. பட் இன்னும் சிறப்பாக அவங்க வேலை செய்யணும். ஏன்னா ஒரு பிகினிங் வந்து ரொம்ப புவராக இருக்குது, ஒரே ஆட்டமாக இருக்குது ஆரம்பமே. எப்போவுமே வந்து சரி போக போக சரியாயிடும்,
சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் அப்படிங்கிற அளவோடு அதை நம்ம பார்த்தோம்னா கூட அது மற்றவர்களுக்கு அவர்சனாக மாறிடக்கூடாது. அதை வந்து இவங்க சரி பண்ணணும். விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் விஜயை பாராட்டும் போது என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 500 கோடி பிசினஸ் இருக்கு. அவர் இப்போ ஒரு 2 படம் நடிச்சா கூட ஒரு ஆண்டுக்கு 400 கோடி ரூபாய் வருமானம் வருது. அதெல்லாம் விட்டுட்டு எங்க தலைவர் வந்து அரசியலுக்கு வராரு அப்படிங்கும்போது அவர் வந்து மக்கள் சேவை மட்டும்தான் நினைச்சு அதை விட அதிகமாக சம்பாதிக்கிறது. இன்றைக்கி ஒரு கவுன்சிலர் வந்து வருஷத்துக்கு 400 கோடி சம்பாதிக்கிறார் இல்லையா? அப்போ ஒரு முதலமைச்சர்னா எத்தனை 1000 கோடி சம்பாதிக்க முடியும்? அப்போ அதை நோக்கி தான் அவர் பயணம். ஒன்றும் பெருசாக முழுக்க முழுக்க நான் மக்களுக்காக சேவை செய்கிறேன்லாம் யாருமே இனிமேல்லாம் வரமாட்டாங்க. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. சேவை மனப்பான்மை உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா இந்த சினிமாவுக்கு நீங்கள் முதல்ல பண்ணிட்டு வாங்க. சினிமாவில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் என்றைக்காவது தலைமை எடுத்துன்னு இருக்கீங்களா? அந்த சினிமாவில் ஏதாவது ஒரு அமைப்பில் விஜய் தலைமை எடுத்துன்னு இருக்காரா? இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை நான் தீர்த்து வச்சேன்னு இறங்கியிருக்காரா? ஒன்றுமே கிடையாது. சம்பாதிப்பார், ஜாலியாக செலவு பண்ணுவார், வெளிநாடு போவார், சொத்துக்களை வாங்குவார், குவிப்பார். அதான் நடந்துகிட்ருக்கு. அப்போ நீங்கள் என்ன வந்து மக்களுக்கு செய்ய போகிறீங்க? உங்கள் ஏரியாவில் முதல்ல செஞ்சுட்டு வாங்க, அப்புறம் நீங்கள் மக்களுக்கு செய்கிறத பற்றி யோசிக்கலாம். அதனால் இந்த முழுக்க முழுக்க நான் மக்களுக்காக வரேங்கிறதெல்லாம் பெரிய ஏமாத்து வேலை. அது யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். விஜயும் அப்படி தான். தளபதி 69 ஒரு படம் நான் கமிட் பண்ணியிருக்கேன், அதை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இயக்குனர் யாராக இருக்கும்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு 2 படம்ங்கிறது தான் நான் கேள்விப்படுறது. இப்போ ஒரு டைம் பீயிங் ஒரு படம் சொல்லுவோம், அப்புறம் இன்னொரு படம் சொல்லிட்டேன் அவங்க சண்டைக்கு வர போகிறாங்க அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஏன்னா 2 படம்னு ஒரே ஐடியா சொல்லிட்டா, ஐயோ 2 படங்கிறாரு அப்போ என்னைக்கு அப்படின்னு சோர்ந்துருவான் ரசிகன். அதை செய்ய வேணான்ட்டு தான் ஒரு படம்னு அவர் சொல்கிறாரு. இன்னொரு படம் கண்டிப்பாக அதில் ஆட் ஆகுது. பட்டு டைரக்டர் யாருங்கிறத அவர் முடிவு பண்ணலை இன்னும். நிறைய பேர்கிட்ட கதை கேட்டுட்ருக்காரு. சொன்ன மாதிரி இப்போ ரஜினி எப்படி யங் பிளட்டோட ட்ராவல் பண்ணுறாரு, ஸோ அந்த மாதிரி இவரும் யங் பிளட் தான். அதில் யாருங்கிறது தெரியல. 2 நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு விஷயம் பார்த்தோம் சமூக வலைதளத்தில். அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்றது தெரியல. அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு அஜித் அவர்கள் ஃபோனில் கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ நீங்கள் அது உண்மைதானா? அது நீங்கள் இல்லை, அப்படிப்பட்ட பெரிய மனதுக்காரர்லாம் அஜித் கிடையாது. நம்ம அந்த விஜயகாந்த் இதுலேயே நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் அவர் அப்படிப்பட்ட நபர்லாம் கிடையாது. இன்னொன்று சக போட்டியாளர் விஜய், அவர் வந்து இதை தாண்டி இன்னொரு ப்ரமோஷன் அவருக்கு கிடைக்குதுங்கும்போது அதை மனதார வரவேற்கிற எண்ணம்லாம் நிச்சயமாக அஜித்துக்கு கிடையாது. அதை நான் உறுதியாக சிவகார்த்திகேயனும் அவரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோவை இப்போதைக்கு நீங்கள் போடாதீங்க அப்படின்னு அஜித் சொல்லியிருந்திருக்கிறார். கரெக்டாக வாரிசு படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் வரும்பொழுது அஜித்தே சிவகார்த்திகேயனுக்கு ஃபோன் பண்ணி இதை நீங்கள் போடுங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை சிவகார்த்திகேயன் ஒரு இடத்துல, ஏன்னா அவர் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. ஏன்னா ஒரு பக்கம் விஜயும் வேணும், இன்னொரு பக்கம் அஜித்தும் வேணும். ஒரு சார்பு நிலையில் இருக்கிறவர் இல்லை சிவகார்த்திகேயன். அப்போ அவர் ஃபீல் ஆகுறாரு, ஐயோ விஜய் சார் தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறது. ஆனால் அஜித் சாரே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. இப்போ அஜித் சாருடைய மேனேஜர் பேசுகிறாரு, சுரேஷ் சந்திரா பேசுகிறாருன்னா, சார் என்ன சார் விஜய் தப்பாக எடுத்துப்பாரு சார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அஜித்துக்கிட்ட சொல்ல முடியாது. அப்போ அவர் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி அதை போடுறாரு. ஸோ இந்த மாதிரி மனம் கொண்டவர் தான் அஜித். இவர் எப்படி விஜயை பாராட்டுவார் முதல்ல? அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை.